எனக்கு படிக்கல கிளாஸுக்கு காசு தரது. ஸோ அதில தான் எனக்கு தேவையான விஷயங்கள நான் வேண்டிக் கொள்றேன். அதுக்கு பிறகு நான் அதே வேண்டாம விட்டுட்டேன். ஸோ அப்ப வேற யாரும் ஹெல்ப் பண்றது, அ இங்க அம்மா வீட்டு பிரச்சனை வந்து அம்மம்மா வீட்ட போறது, அம்மம்மா வீட்டு பிரச்சனை வந்து அம்மா வீட்ட வர்றது, அப்படி அப்படி இருந்து ஸோ அதுக்கு பிறகு ஏ லெவல் எக்ஸாம் எழுதின பிறகு நான் இங்க இருக்கக்கூடாது, மூவ் பண்ணி போகணும்னு சொல்லி கொழும்பை நோக்கி போனேன். ஸோ அதுக்கு பிறகு தான் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஸோ நான் ஃபஸ்ட் டைம் எழுதிக்கல இந்த நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஸோ திருப்பி நான் இந்த நேம் சேஞ்ச் பண்ணி ஏஞ்சலாக நான் எக்ஸாம் எழுதணுமெண்டு ஸோ செகண்ட் சே எழுதுறதுக்காண்டி நான் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு திருப்பி யாஃப்னா வந்தேன். ஸோ அப்படி போய் 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 வந்ததில் திருப்பி யோசிச்சேன். ஸோ நான் இங்கே தான் இருக்கணும், என்ன போல சமூகத்தினர்கள் இங்கே இருக்கணும். ஸோ அவங்களுக்கான எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா எந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவீனா நீ லீடர்ஷிப்பாக வரையலாது, ஹெட் ப்ரைவேட் தர மாட்டேன் அப்படின்றலாம் சொல்லி கணக்க நிராகரிப்பு, எனக்கு தலைமைத்துவம் இல்லை. ஸோ இன்றைக்கு நான் ப்ரௌடாக சொல்கிறேன், நான் ஒரு லீடராக தலைவராக கணக்க இடத்துல இருந்திருக்கிறேன், நிற்கிறேன்னு சொல்லி நான் ஒரு பெருமையோட சொல்கிறேன்.